உலகெங்கிலும் வாழும் அறிவார்ந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள், ராசி பலன்கள், அது போக வந்து ஜோதிட ஆன்மீக தகவல்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நானும் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கும் தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கக்கூடிய ஒரு தகவலை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பத்தினத்தை வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் ராசி வரைமான 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன ஸ்தானத்தில் இருந்தால், அதாவது 1வது ஸ்தானத்தில் ராசியில் இருந்தால் என்ன பலன் தருவாங்க, 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தருவாங்க, 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தருவாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி விவரமாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்ம வந்து முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் தான் கிரகங்கள்லேயே முழு சுபர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியாழன் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன ஸ்தானத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே அவர் தனிச்சு மட்டும் இருக்க மாட்டார். ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜனன ஜாதகத்தில் இது முக்கியமாக சொல்ல வந்து கோச்சார நிலையை சொல்ல வரல, தற்காலிக கிரக நிலையை சொல்ல வரல. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்களுடைய தனிப்பட்ட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்போ உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருந்தார் அப்படின்றத வச்சு பலன் சொல்ல போகிறோம். ஸோ அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஏனைய மற்ற கிரகங்கள் சேர்க்கையும் இருக்கும். ராகு சேர்ந்துருப்பார், சனி சேர்ந்துருக்கலாம், சூரியன் சேர்ந்துருப்பாங்க. என்னவா இருந்தாலும் குரு இந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி. அதில் எழுதியும் குறிப்பிட்டிருப்பாங்க. மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த ராசியிலேருந்து எண்ணி பாருங்கள் எத்தனாவது கட்டத்தில். ராசினா அதான் முதல் ஸ்தானம். ராசி வந்து முதல் ஸ்தானம். அங்கேருந்து எத்தனாவது கட்டத்தில் குரு இருக்கார் அப்படின்றத பாருங்கள். ஒருத்தருக்கு ராசியிலேயே குரு இருக்கலாம், ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம், ஒருத்தருக்கு 12ஆம் இடத்துல இருக்கலாம். எந்த ஸ்தானத்தில் வேணாலும் இருப்பார், எந்த கிரகங்களோட சேர்ந்தும் இருப்பார். ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து உபயோகரமானதாக இருக்கும். பூர்ணத்துவம் பெற்ற ராசி நம்ம சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு குருபவன் எந்தெந்த நிலைகள் இருந்தால், என்னென்ன ஸ்தானங்கள் இருந்தால் எப்படி பலன்கள் கொடுக்க போகிறாரு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பூர்ணத்துவம்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்ப ராசியோட அடையாளமே வந்து பார்த்திங்கன்னா பூர்ண கும்பம் தான். ஸோ அது வந்து அந்த அமைப்பில் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு ஒரு பரிசுத்தமான ஆத்மாவாகவும், ஒரு தெய்வ பக்தியும் தெய்வ பற்றும் கொண்டவங்களாகவும், செய்கிற செயல்களில் வந்து ஒரு ஒரு முழுமையும் பூர்ணத்துவமும் பெற்றவங்களாகவும் இருந்துட்டு இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். அதே நேரத்தில் ஒரு நெறி பிறலாத வாழ்க்கையை வாழணுன்றதுல ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது கோட்பாடுகளோட, சரியான கோட்பாடுகளோட இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும் அப்படின்னு தனக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சு அதில் பயணிக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் வந்து இந்த ராசிநாதன். கும்பராசியுடைய அதிபதி யாருன்னா நீதிமான், நம்ம காலதேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் தான். கர்மகாரகனும் அவர் தான். அதனால் எடுத்த கர்ம வினைகள், பிறவின் நோக்கத்தை வந்து சரியாக செய்யக்கூடிய நபர்களாக இந்த கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து குழந்தை உள்ளத்தோட எல்லாத்துலேயும் வந்து இனிமையாக பழகக்கூடியவங்களாகவும், அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியவங்க, நல்லது சொல்லக்கூடியவங்களாகவுமே இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாகவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க. இந்த கும்ப ராசியிலே முழு சுபகிரகமான குரு அமரும் பட்சத்தில் நல்ல பேர் புகழ், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன அந்த பண்புகள், இது எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தி கொடுப்பார். முழு சுபகிரகம் வந்து நம்ம ராசி தொடர்பு, நம்மளுடைய ராசியில் தொடர்பில் வந்துட்டார் அப்படின்னாலே வந்து நம்ம எண்ணம் பரிபூர்ணமாயிடும், பரிசுத்தமாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணத்தால் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். அது பொதுவாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருந்தாலும் கூட குரு வந்து சேரும்போது அந்த பண்புகள் பன்மடங்கு பெரிதாகும். எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் வரக்கூடிய வாக்குஸ்தானமான மீன ராசியில் அமரும் பட்சத்தில் மிக சிறந்த உன்னத யோகம் பெற்ற யோகசாலிகளாக அந்த கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு 2ஆம் இடம் வரக்கூடிய மீனம் வந்து குருவுடைய ஆட்சி வீடு, குருவோட சொந்த வீடு. குரு வந்து தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தில் அமரும் போது அதுவே வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமாக வரதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குடும்பம், நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தாரோட சப்போர்ட்டு, இவங்க மூலியமாக குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சி, ஆதாயங்கள், பிறருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களோட வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாத்தையுமே வந்து 2ஆம் இடத்துக்கு குரு கொடுத்துருவார். குரு நம்ம ஏற்கனவே பல இடங்களை சொன்ன மாதிரி ஆட்சி பலம் பெற்றுட்டார் அப்படின்னால வந்து பொருளாதாரத்தில் எப்பயுமே பயப்பட வேண்டியதில்லை.
ஒரு நிலையில் ஒரு பிரச்சனையில் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நீங்கள் வந்து கையிருப்பில் இழந்தாலும் கூட உங்களுக்கு சரியான நேரத்தில் குரு ஆட்சி பலம் பெற்றிருக்க அந்த ஒரே ஒரு காரணத்தினால 2ஆம் இடத்துல இருக்கிற அந்த காரணத்தினால சரியான நேரத்தில் உங்களுக்கு உங்களை சங்கடப்படுத்தாத அளவில் உங்களுக்கான உதவி, பண உதவிகள், பொருளாதார உதவிகள் கிடைச்சிடும். அதனால் வந்து தைரியமாக இருக்கலாம். காசு போகுதுன்னு பயப்படாதீங்க. காசு கண்டிப்பான முறையில் உங்களை தேடி எப்படினாலும் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு வர வேண்டிய காசாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கடமைப்பட்டவங்க, நீங்கள் கடன் கொடுத்தவங்க திரும்ப வந்து கொடுக்காமல் இருந்தவங்க கொடுக்குற மாதிரி நிலைகள், இப்படிலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான அந்த சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கான தொகை கிடச்சி உங்கள் பிரச்சனைகளை சமூகமாக தீர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. இது 2ஆம் இடத்துல குரு செய்யக்கூடிய நற்பலன்கள். இதுக்கு அடுத்ததாக குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல அமரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த உன்னத யோகத்தை செய்வார். எப்படி தனஸ்தானத்தில் இருக்கிறப்போ வந்து பல சிறப்புகளை செய்கிறாரோ, அதே அளவுக்கு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா குருவுடைய பார்வை ராசிக்கே கிடச்சிடும். குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும்போது நமக்கு இன்னும் பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வந்துடும். நம்ம மேலே வந்து யாரோட அந்த கண் திருஷ்டி, இந்த மாதிரியான ஏவல், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மளை தாக்காத அளவுக்கு குருவுடைய பார்வை வந்து பாதுகாத்துகிட்டே இருக்கும். அது போக உங்கள் ஜனன ஜாதகத்தில் வேறு விதமான தோஷங்கள் இருந்தாலும் கூட ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னு அந்த ஒற்றை காரணம் வந்து அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி செய்து உங்களை வந்து எப்பயும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது கூடுதலாக சொல்லணும், ஆரோக்கியத்துலேயும் உங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். நற்பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைக்குன்றதை 5ஆம் இடத்துக்கு குரு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில் எங்கே இருந்தால் குரு நல்ல பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் குரு வந்து எல்லா ராசிக்காரர்களுமே நல்ல பலனை செய்வார். பர்டிகுலராக வந்து கும்பராசிக்கு இன்னும் சிறப்பான யோகங்களை செய்வார். எப்படின்னு கடகராசியில் குரு வந்து தன்னோட உச்ச பலத்தை அடையக்கூடிய ராசி அதுதான். குரு வந்து முழு பலத்தோட பலம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ராசி வந்து கடகராசி தான். கடகராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து எப்படி ஆட்சி பலம் பெற்றால் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாரோ, அதே வேளையில் அவர் உச்ச பலமே பெறும்போது வந்து நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை, கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். அது எதன் மூலியமாக கொடுப்பார் அப்படின்னா உங்களோட செயல் பிரதிபலன் பாராமல் நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள் மூலியமாக உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். கண்டிப்பாக வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்குது, ராசிக்கு 6ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா வந்து அவங்க வந்து காசு பணம் அதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் எந்த விஷயத்துலையும் அப்படின்னு அதுக்கு மெனக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த சொல்லுவாங்க இல்லையா, வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே உழைக்கிறாங்கன்ட்டு, அது யாருன்னா இந்த 6ஆம் இடத்துல குரு அமரக்கூடியவங்க தான். அதில் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை, கண்டிப்பான முறையில் அவங்களும் அதே மாதிரி தான். காசு பணம் அதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கான வேலையை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்ற கொள்கையை கொண்டவங்களாம் சிறந்து விளங்குவாங்க. அது மூலயமா பொருளாதார முன்னேற்றத்தை அடைவாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல இருக்கும்போதும் கேந்திரசாரமாக வரக்கூடிய 7ஆம் இடத்துலையும் அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா குருடைய பார்வை நேரடியாக வந்து ராசிக்கு கிடச்சிடும். அப்போ வந்து நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல கணவன் மனைவி அமைகிறது, இந்த யோகத்தெல்லாம் கொடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயும் கூட நல்ல பங்குதாரர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை செய்வார். இதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமான துலா ராசியில் அமரும் போதும், துலா ராசி அசுர குருவான சுக்கிரனுடைய வீடாக இருந்தாலும் கூட துலா ராசியில் வியாழன் அமரும்போது நல்ல கல்வி, நல்ல பொருளாதாரம், நல்ல குழந்தைகள், பொன்பொருள் சேர்க்கை, வீடு மனை, வண்டி வாகன யோகங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து உங்களை வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு சிறப்பு செய்துகிட்டே இருப்பார். அதுக்கடுத்தது வந்து ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் குரு அமரும் பட்சத்தில் நல்ல தொழில், வெளிநாட்டு யோகம், உங்களுடைய தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு செயல்படும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து கும்பராசிக்கு 2-11 அதிபதி, அதாவது தனஸ்தாபம் மற்றும் லாபஸ்தானத்து அதிபதியாக வந்து அவர் தொழில் ஸ்தானத்தில் அமர்றது வந்து பார்த்திங்கன்னா தனம், லாபம், தொழில் இது 3 இணைகிறது தான் தர்மகர்மாதிபதி யோகம். இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன லெவலில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதன் மூலிமா நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிற அளவுக்கு பெரிய கோடீஸ்வரங்களை அடைகிறதுக்கு உங்களுக்கான வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்தின் மூலிமா நீங்கள் சம்பாதிச்ச உங்கள் கடின உழைப்பில் நீங்கள் சம்பாதிச்ச அந்த பொருளாதாரத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள்லாம் செஞ்சு அவங்களுடைய மகிழ்ச்சியில் இறைவனை கண்டு நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்றதான் இந்த தர்மகர்ம யோகத்தோட பொருள். அதுதான். இதுக்கு அடுத்தது நிலை வந்து இந்தளவுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். இதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி குருவுடைய சொந்த வீடு. அவர் எப்படி மீனத்துலேயும் கடகத்துலேயும் ஆட்சி உச்சம் வரக்கூடிய இடத்துல பலம் பெறாரோ, நல்ல பலன் செய்வாரோ, அதே போல் ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அமரும் போதும் ஆட்சி பலம் பெறதுனால பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுத்துருவார்.
நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்களையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுப்பாருன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது வந்து பொதுவாகவே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது சிறந்த ராஜயோகம்னே சொல்லலாம். நல்ல குடும்ப வாழ்க்கை, மனைவி தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்களை கண்டிப்பான முறையில் கொடுப்பார். அதன் மூலிமா வாழ்க்கையை வந்து ஒரு வெற்றி பாதைக்கு ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருப்பார். தர்ம புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்குமான பொருளாதார வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறது தான் 12ஆம் இடத்து குரு செய்யக்கூடிய பலன்கள். ஸோ இந்த வகையில் குரு கும்பராசிக்காரர்களுக்கு பல நிலைகளில் இருக்கும் பல ஸ்தானங்களில் இருந்து நல்ல யோக பலன்களை தருவார்ன்றதுல சந்தேகம் வேண்டியதில்லை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு ராசிக்கு என்னென்ன ஸ்தானங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்த்தோம். குரு வந்து நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை தான், முழு சுபர். அவர் பார்க்க கோடி நன்மை. அவரோட பார்வை எங்கெங்கே படுதோ அங்கே இருக்க எல்லா தோஷத்தையும், எந்த விதமான ஒரு அசுபஸ்தானத்தில் ஒரு உச்சபட்சமான தோஷங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் இணைவு இருந்தாலும் கூட அதையே வந்து யோகமாக மாற்றக்கூடிய வலு வந்து குருவுடைய பார்வைக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் வந்து குருவோட நிலை ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால உங்கள் ராசிக்கு குரு எந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் செய்வார் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு குரு என்னவா இருக்கார் அப்படின்றது நம்ம முக்கியம். இது நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில், உங்களோட பிறப்பின் ஜாதகத்தில், உங்கள் பிறப்பு ராசியின் அடிப்படையில் குரு இருந்த ஸ்தானத்தை வச்சு நம்ம சொல்லப்பட்ட பலன்கள். அதன் போக கோச்சார ரீதியாக தற்கால கிரக நிலைகளில் உங்கள் ராசிக்கு குரு எந்த நிலையில் இருக்கார். இப்போ அந்த அடுத்து வரக்கூடிய அந்த அக்டோபர் மாதங்களில் வந்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து அதிசாரம் குரு அதிசார நிலைக்கு போக போகிறாரு. மிதுன ராசியிலேருந்து அவர் கடக ராசி உச்ச பலத்தை அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ இந்த உச்ச பலம் அடையக்கூடிய குரு பகவான் அதிசார நிலையில் வந்து உச்ச பலம் அடைஞ்சு அவர் என்னென்ன பலன்களை செய்ய போகிறார். நம்ம வந்து வெறுமனே நம்மளோட ஜனன ஜாதகம் மட்டும் முழு பலனுக்கு போதுமானதா அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலைகளில் கிரகங்களுடைய நிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சந்திரன், அதாவது கோச்சார நிலைன்றது வந்து சந்திரனுக்கு இப்போ ராசிக்கு, நம்மளுடைய ராசிக்கு இப்போது குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்குறது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து சனி வக்ரத்துலேயும் தற்கால நிலையில் சனி வக்ரத்தில் இருக்கார். அடுத்த அக்டோபர் மாதம் வந்து குரு அதிசாரத்துக்கு வரப்போகிறாரு. இப்படி கிரக மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகம், உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், தசா புத்தி என்ன தசா போயிட்டுருக்கு, புத்தி என்ன கிரகம் போயிட்டுருக்கு, அதன் அடிப்படையிலையும் அதில் உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு நம்ம பார்த்த முடியும். அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு குரு என்ன நிலையில் இருக்கார், இதெல்லாம் வச்சு இன்னும் டீட்டெயிலாக ஆய்வு பண்ணி உங்களோட எதிர்காலத்தை பற்றி சரியாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, உங்களோட ஜனன ஜாதகத்தில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளீட்டான ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.